Students, in this class we have to see applications of fermentation. Okay, so previous classes fermentation definition, process of fermentation, procedure. So இதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம வந்து application of fermentation in industry. ஓகே, இண்டஸ்ட்ரி லெவலில் ஃபர்மெண்டேஷன் எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்காக அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபர்மெண்டேஷனில் வந்து அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்து அதனுடைய ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபர்மெண்டேஷன் மூலிமா வந்து ரெடி பண்ணுறோம் ஆர் ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பற்றி அதனுடைய அப்ளிகேஷன்ஸை இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம மெயின்லி 4 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், microbial metabolites, microbial enzymes, bioconversion or biotransformation. ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியுது மைக்ரோபியல் ஆர் பயோ. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு ஆர்கானிசமுடைய இன்வால்மெண்ட் அங்கே இருக்குது. ஓகே, அதனுடைய ஹெல்ப் அங்கே இருக்குது. வித்தவுட் தட் ஆர்கானிசம் we are unable to produce these products. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்குறோம் மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ மைக்ரோபியல் பயோமாஸ்ன்றது அதனுடைய உயிரி எடை. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த ஆர்கானிசமுடைய உயிரி கல்டிவேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதில் வந்து மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ அந்த பயோமாஸ் வரும்போது என்னென்னா அந்த ஆர்கானிசமுடைய வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டு நமக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ எஸ்பெஷலி பார்க்கும்போது இங்கே இந்த பயோமாஸ் எதுக்கு எந்த கேட்டகரி நம்ம கொண்டுட்டு வரோம்னா எஸ்ஏபி இஸ் நத்திங் பட் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ எஸ்பெஷலி சிங்கிள் செல்லுலார் ஆல்கே, கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, ஸ்பைருலினா ஆல்கேல வராது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த எஸ்சிபி ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்கானிசம் வந்து அதனுடைய பாடி வந்து அதிகமாக எது இருக்கும்னா ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரோட்டீனை நம்ம வந்து நம்மளுடைய டயட்டுக்கோ இல்லை நம்மளுடைய அந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எஸ்சிபியை பற்றி நம்ம வந்து இன்னும் எலாபரேட்டடாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். So SCP வந்து single cell protein. The single cellular organism contain rich amount of protein. It supplies protein to the organism. Okay, particular organism அது வந்து ப்ரோட்டீனை சப்ளை பண்ணுது ஃபார் ஹியூமன் ஃபுட்டாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அனிமல் ஃபீடாகவும் யூஸ் பண்ணலாம், கால்நடைகளுக்கு உண்டான தீவனமாகவும் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒன்று. ஓகே, செகண்ட் ஒன் மைக்ரோபியல் மெட்டபலைட்ஸ். ஜென்ரலி இப்போ ரா மெட்டீரியல் கூட ஆர் நியூட்ரியன்ட் மீடியம் கூட வி ஆர் ஆடட் சம் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் என்ன பண்ணும், மைக்ரோ ஆர்கானிசம் ஏபிள் டு க்ரோத். ஓகே, அங்கே வந்து க்ரோத் அது வந்து நல்ல சஃபிஷியன்ட் க்ரோத் அது வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த டைமில் அதனுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடக்கும். ஸோ மெட்டபாலிசம் சொல்கிறோம் இல்லையா, அனபாலிசம் அண்டு கெட்டபாலிசம், அது ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆர் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியால் வரக்கூடிய இல்லை செக்ரேட் ஆகக்கூடிய சச் திங்ஸ். ஓகே, அந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டபலைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெட்டபலைட்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பிரைமரி மெட்டபலைட்ஸ், அனதர் ஒன் செகண்டரி மெட்டபலைட்ஸ். வாட் இஸ் கால்டு பிரைமரி மெட்டபலைட்ஸ்? ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் life process. Okay, so the microorganism involved in this process, so அந்த process அந்த microorganism அவனுடைய லைஃபுக்கு வந்து அது இம்பார்ட்டண்டாக அது வந்து எடுத்துக்கும். அவனுடைய லைஃப் வந்து இந்த திங்ஸ் இல்லைன்னா அது வந்து ட்ரபிள் ஃபேஸ் பண்ணும், ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகே, இல்லை இட் லீட்ஸ் டு த டெத், அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து அது கொண்டுட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரைமரி மெட்டபலைட்ஸ் வந்து இட் இஸ் பேசிக் ஃபார் தேர் லைஃப். ஓகே, இப்போ ஹியூமனுடைய பேசிக் எடுத்துகிட்டா நீங்கள் 3 திங்ஸ் சொல்லுவீங்க. ஓகே, ஷெல்டர், ஃபுட்டு அண்டு ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இது 3 கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஒரு லெவலை பற்றி திங்க் பண்ணுவாங்க. ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை அவங்கள வந்து ரொம்ப பியூட்டியாக காமிச்சிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் அந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ். ஓகே, மாஸ்லோ ஹைரார்கின்னு சொல்லுவாங்க, 7 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ பேசிக் ஸ்டேஜ் என்னென்னா நம்மளுடைய பேசிக் திங்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னா தான் அடுத்த லெவலை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். அதே போல் தான். ஸோ அப்போ அந்த ஆர்கானிசம் வந்து அதற்கு உயிர் வாழறதுக்கு தேவையான அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய திங்ஸ். ஓகே, அதுதான் வந்து பிரைமரி மெட்டபலைட்ஸை சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது எத்தனால், சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட், ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆர்கானிசம் வந்து உயிர் வாழறதுக்கு எசென்ஷியலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஓகே,
இதில் சச்சு காம்பவுண்ட் ஒரு சில ஆர்கானிசம் வந்து ஒரு சில காம்பவுண்டை பேஸ் பண்ணிவிட்டு வளரும். ஸோ அப்போ அந்த காம்பவுண்ட் அந்த இடத்துல ஆப்சன்ஸாக இருந்ததுன்னா அந்த ஆர்கானிசமெல்லாம் அங்கே சர்வைவ் ஆக முடியாது, அது அங்கே வந்து வாழ முடியாது. ஓகே, ஸோ அப்போது இந்த பிரைமரி மெட்டபலைட்ஸ் வந்து இட் இஸ் பேசிக் ஃபார் தேர் லைஃப். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம வந்து இங்கே கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்டரி மெட்டபலைட்ஸ். ஸோ செகண்டரி மெட்டபலைட்ஸ் பார்த்திங்கன்னா விச் ஆர் நாட் ரெக்வயர்டு ஃபார் த வைட்டல் லைஃப் ப்ராசஸ். ஓகே, அதனுடைய வளமான வாழ்க்கைக்கு அது வந்து என்ன கிடையாது, பேசிக் லைஃபுக்கு இந்த திங்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணாது. பட் அது உயிரோடு இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ஷனோடு இருக்கணும், சேஃபாக இருக்கணும், அதை நம்ம வந்து திங்க் பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக சம் மெட்டபலைட்ஸை அது வந்து செக்ரேட் பண்ணும், சம் காம்பவுண்ட்ஸை செக்ரேட் பண்ணும். அதை தான் நம்ம வந்து செகண்டரி மெட்டபலைட்ஸ் சொல்கிறோம். ஸோ செகண்டரி மெட்டபலைட்ஸை these are not involved in their life. Okay, for அதனுடைய லைஃப் ப்ராசஸில் அது வந்து பேசிக்காக இன்வால்வ் ஆகாது. பட் அது வந்து எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த பர்டிகுலர் பிளேஸ், அந்த அதுக்குண்டான ஒரு ரீசனபிளாக இதான் இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ இந்த செகண்டரி மெட்டபலைட்ஸில் வந்து எஸ்பெஷலி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அது நம்மளுடைய வெல்ஃபேருக்காக அதுக்கு நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லிட்டு நேமிங் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எந்த மாதிரியான ஆன்டிபயோட்டிக்ஸில் நம்ம வந்து எந்தெந்த ஆர்கானிசம்லேருந்து எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்ரெசின். ஓகே, அந்த ஆம்ஃபோட்ரெசின் பி காம்பவுண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் நொடோசஸ் அந்த ஸ்பீஷீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸ்ட்ரெப்டோமைசிஸ் இஸ் நத்திங் பட் ஆக்டினோமைசிட்ஸ். ஓகே, ஆக்டினோமைசிட்ஸ் இஸ் நத்திங் பட் filamentous bacteria or spores producing bacteria சொல்லுவாங்க. ஸோ இது குரூப் இது ஒரு இன்டர்மீடியட் குரூப். ஆக்டினோமைசிட்ஸ் பாக்டீரியாவுக்கும் ஃபஞ்சைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியட் குரூப். இந்த ஆக்டினோமைசிட்ஸில் பாக்டீரியா கேரக்டர்ஸும் இருக்கும், ஃபங்கல் கேரக்டர்ஸும் இருக்கும். ஓகே, அதனால அது வந்து இன்டர்மீடியட் குரூப். ஓகே, ஸோ ஸ்ட்ரெப்டோமைசஸ் நொடோசஸ்லேருந்து வரக்கூடிய அந்த செகண்டரி மெட்டபலைட்டுக்கு ஆம்ஃபோட்ரெசின் சொல்லிட்டு நேமிங் கொடுக்குறாங்க. அடுத்து பெனிசிலின். ஓகே, ஸோ அந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக் எதுலேருந்து எடுக்கணும், 2 ஸ்பீஷீஸ் ஆஃப் fungi, Penicillium notatum and Penicillium chrysogenum and streptomycin. ஸோ அது எதுலேருந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணுறோம்னா Streptomyces griseus, tetracycline, Streptomyces aerophaciens. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அந்த ஆக்டினோமைசிட்ஸ் ஃபஞ்சை அண்டு பாக்டீரியாவிலிருந்து எடுக்கக்கூடிய சச் கெமிக்கல் காம்பவுண்ட் இட் க்யூர் ஹியூமன் டிசீஸ். ஓகே, அதுக்கு நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எஸ்பெஷலி பாக்டீரியா அண்டு ஃபங்கஸால் வரக்கூடிய டிசீஸ்க்கு இந்த ட்ரக்கை நம்ம கொடுத்தோன்னா அது வந்து அதனுடைய லைஃப்பை வந்து ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிடும். ஸோ நம்மளும் டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகலாம். அதனால் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தவிர அல்கலாய்ட்ஸ், பிக்மெண்ட்ஸ். ஓகே, அல்கலாய்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ட்ரக் இண்டஸ்ட்ரி மெடிசின் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை. பிக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஃப்ளேவர் கலர் வரணுன்றதுக்காகவும் அப்படி இல்லைனா டையிங் ஆஃப் கிளாத்ஸ். ஓகே, அந்த துணிக்கெலாம் வந்து சாயம் ஏற்றுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து விட்டமின்ஸ். ஓகே, டானிக் அஸ் வெல் அஸ் ஃபுட். இதிலலாம் வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி லெவல் இதில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய திங்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், மைக்ரோபியல் மெட்டபலைட்ஸ். தேர்ட் ஒன் மைக்ரோபியல் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஆர் ஆடட் வித் த நியூட்ரியன்ட் மீடியம். அதனுடைய லைஃப் ப்ராசஸ் அது கண்டக்ட் பண்ணும்போது இட் செக்ரேட் சம் ஆசிட்ஸ் அண்ட் சம் என்சைம்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அதில் வந்து நம்ம என்சைம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதிலேருந்து என்சைம்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மைக்ரோபியல் என்சைம்ஸ் பார்க்கும்போது தே செக்ரேட் சம் என்சைம்ஸ். ஓகே, ஸோ அந்த என்சைம்ஸ் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபார் டிட்டர்ஜென்ட்ஸ். ஓகே, கரை நீக்கிறதுக்கோ இல்லை டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். ஓகே, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதில் அதை வந்து ப்ரெசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேவிங். ஓகே, பீவரேஜஸ் மதுபானத்தை வந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த என்சைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல்ஸ். ஓகே, மெடிசினல் காம்பவுண்ட்ஸை வந்து எடுக்கிறதுக்கு என்சைம்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம அந்த மெடிசின்ஸ் ஆர் ட்ரக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் மாதிரியான நம்ம அந்த என்சைம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரி லெவலில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா ப்ரோட்டியஸ். ஓகே, ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் ப்ரோட்டியஸ். அமைலேஸ் கார்போஹைட்ரேட் வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். ஐசோமெரேஸ், லிப்பேஸ். ஓகே, இந்த மாதிரி என்சைம்ஸும் இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து வேரியஸ் ஃபீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டு இந்த என்சைம்ஸ் எல்லாத்தையும் ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி இதிலேருந்து நம்ம அதர் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ஒன்
பயோ கன்வர்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பயோ கன்வர்ஷன் தெரியும், ரா மெட்டீரியல். ஓகே, அந்த ரா மெட்டீரியல் மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக சேஞ்ச் பண்ணுது. தட் இஸ் ஏ கன்ஃபர்மேஷன். ஓகே, கன்வர்ஷன். அப்போது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு ப்ராடக்டாக ஆர் இன்னொரு நிலைமையாக அது வந்து சேஞ்ச் பண்ணுது. ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரா மெட்டீரியலை ப்ராடக்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது. யாருன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அப்போ அதனுடைய ஆக்டிவேஷன் இங்கே வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஓகே, பேஸ்ட் ஆன் தர் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுனால, அதுவும் அந்த ஆர்கானிசமோடைய ஃபங்க்ஷனால் கிடைக்கிறதுனால இதை வந்து நம்ம பயோ கன்வர்ஷன் சொல்கிறோம். ஓகே, microbes to produce valuable products from the raw material. ஓகே, ஸோ அந்த ரா மெட்டீரியலிருந்து மைக்ரோப் ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது. மைக்ரோப்ஸை ஆட் பண்ணலைன்னா நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்காது. ஸோ அப்போ மைக்ரோப்ஸோடைய பார்ட்டிஷன் இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் எத்தனால்லேருந்து அஸ்டிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு வந்து சம் பர்டிகுலர் மைக்ரோ ஆர்கானிசம், சூட்டபிள் மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஆட் பண்ணணும். அதே போல் ஐசோப்ரோபனால், ஹைட்ரோ கார்பன், அதிலேருந்து அசிட்டோனை நம்ம இண்டஸ்ட்ரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அசிட்டன் வந்து ஒன் ஆஃப் த சால்வெண்ட்டாக கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வேரியஸ் அந்த இதில் கூட என்ன சொல்கிறோம், பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டுலேயும் இந்த யூஸ் பண்ணுவாங்க. சார்பிட்டாலேருந்து சார்போஸ், அந்த சார்போஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் விட்டமின் சி. ஓகே, விட்டமின் சியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது சார்போஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஸ்டீரால், இது வந்து ட்ரக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட். ஸ்டீரால்லேருந்து நம்ம ஸ்டீராய்ட்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல். எத்தனால், ஐசோப்ரோபனால், சார்பிட்டால், ஸ்டீரால்ஸ், இந்த எல்லாமே வந்து ஆக்சுவலி தீஸ் ஆர் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டு நம்ம அனதர் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராடக்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சம் மைக்ரோ ஆர்கானிசமுடைய ஃபங்க்ஷன் அங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா பயோ கன்வர்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒன் ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் we are converted into another form of things with the help of microorganisms. Okay, these are the applications of fermentation. இது 3 மார்க் கொஷின் ஆர் 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1 மார்க்லேயும் வந்து எப்படி வேணாலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா தரவாக படிங்க. ஓகே, மைக்ரோபியல் பயோமாஸ் ப்ரொடக்ஷன், மைக்ரோபியல் மெட்டபாலைட்ஸ், மைக்ரோபியல் என்சைம்ஸ், பயோ கன்வர்ஷன் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். ஓகே, இந்த ஃபெர்மெண்டேஷன். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷனில் நம்ம இது வரைக்கும் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் என்ன, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, ஓகே, அதுக்கடுத்து அதனுடைய அந்த ப்ரொசீஜர், தென் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதோட ஃபெர்மெண்டேஷன் கிச்சன் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அனதர் ஒன் நியூ சாப்டர், ஓகே, தட் இஸ் ஏ சிங்கிள் செல் ப்ரோட்டீன். அதை பற்றி நம்ம வெல் எலாபரேட்டடாக பார்க்கலாம். தேங்க்யூ.